Hi friends, வணக்கம், welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நம்ம கோவக்காய் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனை ஹிட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த கோவக்காய் வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சூடானப்புறம் நான் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிற 200 grams ஆஃப் கோவக்காயை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுலாம் ஒரு 10 minutes அப்படியே இது வதங்கட்டும். அந்த டைமில் நம்ம இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு ஒரு நல்ல மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கிரவுண்ட் நட்ஸ், சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோடு தேவையான காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவக்காய் முக்கால் வெந்திருக்கு. இப்போ அதோட மஞ்சள், காரம் பவுடர் நமக்கு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், உப்பு தேவையான அளவு. நம்ம வெங்காயத்துக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணால் அது கறி மாதிரி ஆகிடும். கோவக்காய் வேகிற நேரத்தில் இந்த பக்கம் ஒரு ட்ரை கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கிரவுண்ட், சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை போட்டு அதையும் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி நான் 1 டேபிள் ஸ்பூன் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மசாலா பவுடர், அதை போட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். இது சிம்மில் ஒரு 5 minutes அப்படியே ஸ்டவ் மேலே இருக்கட்டும். 5 minutes ஆனப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சும்மா ஒரு ரசம் பண்ணி அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தயிர் சாதத்துக்கு கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. உங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக, குவிக்காக, கம்மி இன்க்ரீடியன்ஸோடு டேஸ்டியாக ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகேன்.